இது நாம் இது பேரருளுங்க. இப்ப நாம செல்வத்தை தேடி நான் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறோம். சந்தோஷமா இருக்கிற எத்தனை காலம் சம்பாதிக்கிறதையும் சம்பாதிச்சிடறோம். ஒருத்தருக்கு 2 பேருக்கு ரூபாய் கொடுத்த போது சரி இருக்கட்டும் நம்ம நினைக்கிறோம். உதவி செய்யற நம்மளுக்கு ரூபாய் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனா 10 பேர் கொடுத்து 2 பேர் கொடுக்காதபடி பண்ணான்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒன்னும் அவங்க மேல கோபம் வரும், படிதிக்கு உணர்வு வரும், வெறுப்பு வரும். பாதாமியை போட்டு நல்லா இது பண்ணி இந்த விஷத்தை கொஞ்சம் போட்டா என்ன செய்யும்? நம்ம நல்ல மனசெல்லாம் வந்துடும். அடுத்தாப்படி என்ன செய்யும்? நமக்கு சரியா வர செலவு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட வெறுத்து பேசணும். இந்த வெறுப்பின் தன்மை அவங்களும் பிரேக் பண்ணுவாங்க. இப்ப எங்க இருந்து வருது? இது ஒன்னோடலாம் வரும். ஆகவே இதன் போல நிலைகள் எல்லாம் அது நமக்குள் வராதபடி இது சந்தர்ப்பத்தால் வரக்கூடிய அப்ப என்ன இது சிவதனுசா மாறிடும். ஆக அந்த அருளை பிரிக்கும் உணர்வின் தன்மை நாம உடனே அடுத்த நிமிஷம் இதுக்கண்டான பதிவுகளை மாற்றிட்டு வரணும். ஏனென்னா சிவதனுசுன்னா ஒவ்வொன்று எதை கொண்டு சந்தர்ப்பத்தில் அனுப்பிச்சு கோழி ஒரு வீட்டில் பூச்சி விழுங்குது. அடுத்த நிமிஷம் அதனுடைய சந்தர்ப்பம் கோழியா வரும். ஒரு காக்கா அந்த வீட்டில் பூச்சியை எடுக்குது, அதனுடைய சந்தர்ப்பம் காக்காய பெறக்கூடிய நிலை வருது. அது அந்த வீட்டில் பூச்சியை இதே மாதிரி ஒரு எறும்பு 10 எறும்பு சேர்த்து பிடிச்சிக்கிறது. அவருடைய சந்தர்ப்பம் அன்னைக்கு இது உடல் பெருசா இருந்தாலும் இந்த உணர்வு தன்மை வந்து எறும்பின் தன்மை வந்து எறும்பின் ஈர்ப்புக்குள்ள வந்துடும். அதே சமயத்தில் மனிதன் அதை கொண்டான்னா அந்த உயிரான்மா மனிதனுக்குள்ள வரும். அதனுடைய சந்தர்ப்பம் அந்த உயிர் நமக்குள்ள வந்து அந்த உணர்வு பெருத்து இந்த உடல் ரூபம் பெறக்கூடிய தகுதி வரும். அதனுடைய சந்தர்ப்பம். இப்ப நான் மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகள்ல நம்முடைய சந்தர்ப்பம் என்ன? வேதனைப்படுத்த வேண்டிய உணர்வு அதிகமா அந்த சந்தர்ப்பம் வந்து உணர்வு வளர்க்கப்படும். என்ன செய்யுது? இந்த உணர்ச்சியின் தன்மை நம்ம ஆத்திரமும் கோபமும் வேதனையும் இதே போல ஒவ்வொரு சந்தர்ப்பத்தும் உருவாகுது. யாரால் வேதனையாகி அந்த நோயின் தன்மை நமக்கு அது நோயாக மாறும். நோயின் தன்மை சண்டாளி என்னை இந்த மாதிரி பண்ணாங்க, சண்டாளங்கள் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த உணர்வின் தன்மை வளர்த்த பின் யாரை நினைத்து வலுகிறோமோ உடலுக்கு பின் இந்த உடல் விட்டு சென்னா அவங்க உடலை போய் அறாவியாக மாற்றும். அதே வேதனை உருவாக்கி அவங்களை பழி தீர்க்க உணர்வோடு போடும். நம்மளுக்கு தெரியாது, நாம அல்ல. இந்த உணர்ச்சிகள் இந்த உயிரோடு கண்போது அந்த உயிர் அந்த உணர்வுகளை எங்கே சென்றால் இது இயக்கியதான் தீரும். இது சாகா கலை. சொல்றவங்களுக்கு அர்த்தமா இருங்களா? ஏன்னா உங்களை தெளிவாகவே கூறிவிடும். ஏன்னா இந்த ஆயுள்கார மெம்பரா இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊரந்தருக்கும் அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு சொல்றோம். இதெல்லாம் எடுத்து கேசட்டா நீங்க கோர்த்து பார்த்தீங்கன்னா முழுமை வரும். எல்லாத்துக்கும் முழுமை சொல்ல முடியுமோ? அதனால இந்த பகுதி சொல்லப்படும் அந்த பகுதி உள்ளதை கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த முழுமையின் தன்மை அடையும். ஏன்னா போன வட்டம் வந்திருக்கிறவங்களுக்கு வித்தியாசமா தெரியும். திருநெல்வேலிக்காரர் சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்ப இங்க சொல்ல போகும்போது வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி சேலத்துக்காரர் சொல்லும்போது வித்தியாசமா இருக்கும். ஏன்னா உணர்வுகள் அங்க இணைந்து அந்த உணர்வு மாறுது. எதனதன் துறைகள் எதன் உணர்வு மாறுங்கிறது தான் இதை நினைவுபடுத்துறோம். சிலர் என்ன கூடாது. நான் வந்து அன்னைக்கு அந்த மாதிரி நம்ம கேசட்டை போகும்போது அவங்களுக்கு ஒரு விதமா சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு ஒரு விதமா சொல்லும். இதெல்லாம் அந்த உணர்வு இயக்கங்களை முழுமையை சொல்லணும்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லணும். எத்தனை பேர் உட்காரு, எவ்வளவு நாள் உட்கார்றது? இந்த சந்தர்ப்ப உணர்வு இங்கே விளைய வைக்க போகும்போது இதே உணர்வு வெளி அலைகளாக மாற்றப்படும். இணைந்து வாழும் இந்த பக்குவத்தில் இருக்கும்போது நாம் இதை இப்படி எடுக்கணும் அப்படின்னு இந்த ஆயுள்கால மெம்பர்கள் இணைய போகும்போது அந்த அருவுணர்வு பருவம் பக்குவத்தை நாம் தெளிவாக சொல்லவும் ஏற்றுக்கொள்ளும் பருவம் வரும். அதனாலதான் நான் இதை சொல்றேன். ஏனென்றால் குருநாதர் எனக்கு இப்படித்தான் சொன்னார். உன்னைக்கு என்ன செய்வாரு? காட்டுக்குள்ள கூட்டு போனோன்னு இது பேச மாட்டான் பாரு பச்சலைய. அது எப்படி பேசணும்னா சார் நான் பேசுவேன்னு சொல்லி எப்படி பேசுறான்னு பிடிப்பாரு. எல்லாத்திலும் உண்மைக்குள்ள வரும். இதே மாதிரி இது புலி செத்து போச்சு, இது என்னடா செய்யும் அப்படின்பாரு. அது செத்து போச்சுன்னா அது எப்படி எதை கொண்டதான் அங்க போய் உயிர் பிறக்கணும், அது எப்படி சொல்லும் பாரு. அது செத்து போச்சு, இதை வந்து சேர்த்த சத்தல எங்கடா போகும் பாரு. அது செத்து போன ஆவி எல்லாம் காத்துல போகுது. 2 பேருக்கும் இந்த மாதிரி சொன்னோம்னா அது எப்படி காத்துல போகுது, காத்துல போனா என்ன செய்யுது, இப்படி எல்லாம் விளக்கம் கேட்பாரு. இப்படிதான் என்ன கிடைக்கலன்னு சோறு இல்லைங்க, நடந்து போக கூட முடியாதுங்க. எதை நம்ம நினைக்கிறேன் காட்டுக்குள்ள போனா நடந்து போகக்கூடிய சக்தி இழந்தாச்சுன்னு அமைச்சு அந்த இடத்துல வேதனை வரும். அந்த வேதனை இருக்க போகும்போது நினைச்சு வேதனை ஏற்பட்டோன்னு எப்படி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு, எப்படி நம்ம அங்க போகணும்னு என்ன வரும். வேதனை வரப்போகும்போது சொல்றாரு, நீ வேதனை படிச்சாரு நடக்க முடியாது, நடக்க முடியல, நீ என்ன செய்ற, நம்ம அங்க போறோம்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கலாமே,
அப்படின்னு இந்த எண்ணம் வருதில்ல, எப்போ அங்க எண்ணம் வருது. அப்ப அந்த எண்ணம் வரும்போது இந்த உணர்வு வருது. அப்ப நாம தப்பிக்கணும்னு எண்ணம் வருது. இப்போ புலிகிட்ட இருந்து மான் தப்பிக்கணும், ஆனா புலியின் உணர்வு வருவாக்கு. அதே மாதிரி இது உடல் இருக்கும்போது இயங்குது, ஆனா உணர்வுல படரப்போகும்போது என்ன செய்யுது, இந்த உணர்வுக்கு தக்கவாறு சாந்தமான உணர்வு கொண்டமா நல்ல மலர் உள்ளதோ இதை தந்து அது ஓடுது. இது இந்த அழுத்தம் இல்லாதது. ஆனா உயிரணுக்கும் போது அது என்ன செய்யுது, இது கிரேதா யுகம். இது பறந்து ஓடப்போகும்போது என்ன செய்யுது, வேகமா அங்க போனாலும் எதன் வித்து அங்க இருக்குதோ அதை கிரகித்து அது உணர்வு எடுத்து உணவாக எடுத்து அதை விடையுது. இது கிரேதா யுகம். இந்த உணர்வின் தன்மை உயிருக்குள் பட்டு திரேதா உடலுக்குள் போய் இந்த உணர்ச்சிகள் எப்படி திரேதா யுகம். இது என்ன இவங்க இருக்கிறாங்கல்ல, கிரேதா யுகம் திரேதா யுகம்ங்கிற போது அந்த காலம் இந்த காலம், அந்த காலத்தில் அவன் இருந்தா இந்த காலத்தில் இவன் இருந்தான்ட்டு கதைகளை கேட்டு விடுவான். கிரேதா யுகம் திரேதா யுகம்னா ஒன்றும் தெரியாம இருக்கிறார். சூரியன் எல்லாம் கிரேதா யுகத்தில் உருவானது, கவர்ந்து கொண்ட உணர்வுகள். மரம் செடி எல்லாம் கிரேதா யுகத்தில் உருவானது. என்ன கிரகித்து கொண்டு அந்த உணர்வின் தன்மை உருவாகணும். அந்த உணர்வின் தன்மை உயிரணு தோன்றி திரேதா யுகத்துக்குள் இந்த உணர்வு உணர்ச்சிகள் இயக்குது துவாரகா. அப்ப அந்த திரேதா யுகத்தில் எண்ணங்கள் வரப்போகும்போதுதான் எதன் உணர்ச்சிகள் உருவாக்குது. அதான் எண்ணங்கள் கொண்டு உயிரை பற்றி எதை பெற வேண்டும் என்று அந்த தெளிவின் அறிவை அணிச்சு கண்களாக உருவாக்குது. கண்களான பிற்பாடு இதை கொண்டு தெரிந்து கொள்ளும் அறிவு வருது. தெரிந்து கொண்டு வரும் அறிவு வரப்போகும்போது கூர்மையா எதை வலுப்பெறுதோ அதன் உணர்வாக மாற்றும். ஆக கிரேதா யுகத்தில் இருந்தாலும் கிரேதா யுகத்தில் சுவாசித்து உணர்ச்சியின் வேகம் அடுத்த வரப்போகும்போது பார்க்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை உருவாக்குது. அப்போ உயிர் என்ன செய்யும், உணர்வின் தன்மை, அதன் உணர்வின் தன்மை பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சிக்கு ஒப்ப உணர்வுகளை ஊற்றி கண்களை உருவாக்குது. சொல்றது உங்களுக்கு அர்த்தம். வேதங்களில் இவ்வளவு மூலம் வேதம் படிச்சு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா தலையில 1000 வருடம் நான் கூட புரட்டி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். மூளையை போட்டு செலவழிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சொல்றது உங்களுக்கு அர்த்தம். இதெல்லாம் நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த அருள் மகிழ்ச்சி அகழ்ச்சியின் நிலையிலையும் நமது குரு காட்சி அருளி அகழ்ச்சியின் பெற்ற பேருண்மை அவன் அறிந்துணர்ந்த அருள் அனைத்தும் நீங்கள் பெற்று அந்த துருவ நட்சத்திரமாகும். அதில் ஆயுள்கால மெம்பராக அமைந்து சில என்ன குருநாதர் எனக்கு இப்படித்தான் கொடுத்தார், அவர் கொடுத்த வழியில நான் இதை கொடுக்க முடியும், கோடிக்கணக்கில் பணம் வாங்கி தர்றேன், உடனே நோயெல்லாம் நான் நீக்கி போடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் இல்லை. நோயை நீக்கிறதும் நோய் உணர்வதும் அது இயற்கை. இப்ப அதுல இருந்து தப்ப வேணும் என்ற உணர்வு வரப்போகும்போது எதை வைத்து தப்பணும், அந்த உணர்வின் தன்மை ஒளி எழுத்து இங்க தப்ப வேணும் என்றால் இந்த உடற்பற்ற இருக்கு சொல்றாச்சுங்களா. இன்னைக்கு நோயை நீக்கி மருந்து விட்டு கை கால் போச்சு உறுப்புகளை மாற்றி வச்சோன்னு எத்தனை காலம் வாழ்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உறுப்புகளை மாற்றி அமைச்சால் என்ன செய்றோம், இந்த இயற்கையில் செய்த நிலைகள் கொஞ்சம் மாற்றம் என்பது என்னால முடியலையே இப்படி இருக்கு, நான் உறுப்பை மாற்றி வச்சிருக்கிறேன் அப்படி இந்த உணர்வு தோன்றும் போது அடுத்தவங்க இயற்கையின் நல்ல நிலையில் இருக்கிறோம் பார்த்த உடனே இந்த வேதனை தான் வருது, சலிப்புத்தன்மை தான் வருது, சங்கடத்தன்மை தான் வருது. இதெல்லாம் எங்க போகுது, உறுப்புகளை மாற்றி அமைச்சோம். நுகரும் உணர்வுகள் நினைச்சு உணர்வுகளை மாற்றி அமைக்குது. நமக்குள்ள உணர்வுகளை மாற்றி அமைக்கும் போது உணர்ச்சிகளை மாறுது. அந்த உணர்வுக்கு தக்க உணர்ச்சியின் தன்மை கொண்டு இன்றைய செயல் நாளைய சரீரமா மாற்றிடுது. இந்த உடல்ல இதெல்லாம் மாற்றுது. அப்ப நம்ம எங்க போகணும் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா. அதனால நாம ஆயுள்கார மெம்பரா இணைக்க போகும்போது இதுக்கு பற்றுக்கு வந்துட வேண்டும். பிரிதொரு ஆன்மாக்கள் நமக்குள் இருந்தாலும் அதை அடக்க வல்லமை நமக்குள் உண்டு. பிரிதொரு ஏவல் தன்மை யார் செய்தாலும் அருளை பெறப்போகும்போது இருளை நீக்க முடியும். நாம அதை பற்றுடன் கொஞ்ச நாள் பற்று அந்த வலுவோம். அழுக்கு தண்ணியில கொஞ்சம் இது இருக்கப்படுங்கன்னா அதுல உணர்வும் பசையும் ஜாஸ்தி இருக்கு. நல்ல தண்ணி ஊத்திக்கிட்டு வந்தா அழுக்கு தண்ணி போனாலும் பாக்கி இந்த தண்ணியில நல்ல தண்ணி ஊற்றும் போது கொஞ்சமாவது தொச்சிடும். அந்த உணர்வின் தன்மை ஊற்றி கொண்டு இருந்தா இதை நான் எவ்வளவு ஊற்றி கழுவுனே மறுபடியும் வந்துருச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும். இந்த உணர்வை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கும். நமக்கு இந்த உடல் சொந்தமா இல்லை, நாம் சொந்தமாக்க வேண்டிய உயிர். அந்த உணர்வின் தன்மை ஒளி. இந்த உணர்வின் தன்மை என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலை, எதுவுமே நம்மை தாக்காத நிலை, எப்போதுமே ஒளியின் தன்மை கொண்டு இருளை விளக்கும் நிலை. விளக்கம் போட்டாக்க எப்படி இருள் மறைகிறோ அதே போல நம்ம உணர்வின் தன்மை எதையுமே தெரிந்து கொள்ளும் நிலை. அதனின் வலு அழுத்தமானால் தீமை என்ற நிலை நம்ம வராது இருக்கும். அந்த உணர்வின் தன்மை வளர்த்து விட்டால் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பட்டத்தில் அதன் உணர்வின் தன்மை என்றும் ஒளியின் தன்மை. இது ஏகாந்த நிலை. ஏகாதசி அப்படின்னா 10வது நிலை அடைப்பும்போது ஏகாதசி. ஏகாதசின்னு நம்ம எங்கேயோ போயிடுறோம். ஏகாந்தமான நிலையில் இருக்கும் எதுவுமே எதிர்ப்பில்லாத நிலை ஏகாதசி. அத வைகுண்ட ஏகாதசி
அப்படின்னு இங்க ஏகாதசினா இங்க நம்ம பூமியில வாழக்கூடியவங்க, ஏகாதசினா பரம அதாவது பிறருடைய தீமைகளை எண்ணாதபடி நமக்குள் சந்தோஷமான நிலை. அந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும்? நாம இந்த ஏகாதசி விரதத்தன்னைக்கு சோறு நல்லா சமைச்சு வாசனையா சமைச்சு நல்ல உடலை ஒரு முழுமையா சாப்பிட கூடாது, முக்கால்வாசி சாப்பாடு தான் இருக்கணும், அந்த ருசி வரணும். நீங்க சாப்பிட்டு நல்ல சாப்பாடு மூக்கு முடிக்க பிடிச்சுன்னு அம்மா நீ நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? இந்த சோர்வின் தன்மை வரும். அப்ப என்ன செய்யும்? இந்த உணர்ச்சியும் ருசி வரும். அப்ப அந்த ருசியின் தன்மை கொண்டு வந்து அந்த உணர்வின் தன்மை எடுத்துக்கொண்ட ஒருபாடு என்ன செய்யணும்? அடுத்து அப்படி நம்ம யாரா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லவங்களா இருக்கணும், அவங்க கூட சிந்திக்கணும். இப்ப சண்டை போறவங்க சிந்தித்து செயல்படக்கூடிய சக்தி இருக்கணும். நம்ம துரோகம் செய்தான்னு நினைக்கிறோம், அவர்களும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும்னா நமக்குள்ள அவங்க தீமையின் உணர்வு வராது. இதான் ஏகாதசி வரணும். இந்த புவியில இந்த புவியின் தன்மை ஏகாதசி, இந்த வைகுண்ட ஏகாதசி. இப்ப இந்த உணர்வின் தன்மை செய்து பிரபண்டங்கள் என்று வரக்கூடிய விஷயத்தின் தன்மை அது தன்னை இயக்காது என்றும் ஒளி என்று இங்க ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. சொல்றதுக்கு உங்களுக்கு அர்த்தமாகுங்களா? ஞானி எதை மனிதன் எப்படி வாழ வேண்டும், இந்த உயிரினு எத்தனையோ கோடி சரீரங்களை இன்னலை கடந்து இந்த இன்னலை நீக்கக்கூடிய வலிமையான இந்த உடலும் அந்த உணர்வும் அறிவும் கிடைச்ச 6வது அறிவை நாம் எப்படி பயன்படுத்துறது தான். ஒரு இதெல்லாம் நீங்க என்ன ஒவ்வொரு வீட்லையும் இன்ஜினியர் வீடா இருக்கிறீங்க, இன்ஜினியர் போது எலக்ட்ரிக் இன்ஜினியரா இருக்கிறீங்க, அதுல ஒரு நொழி தகுந்த அன்னிச்சயம் இதா இப்போ அப்ப அங்க பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி இருந்து வீட்டுல சொல்லுவாங்க. அப்ப சொல்ல போகும்போது எடுத்து வச்சு அந்த கருத்தும் உங்களுக்கு தெரியும். அதனால இதன் வழி வரப்போகும்போது அதன் உணர்வு கலந்து அதன் உணர்வு சிந்திக்கும் ஆற்றல் வரும். அங்க அவர் எலக்ட்ரிக் வேலை செய்ய போகும்போது இந்த மாதிரி ஹெர்த் ஆகி போச்சு, இந்த மாதிரி அங்க இதாகி போச்சு, ரொம்ப சங்கடமாயி போச்சுன்னா அப்படின்னு சொல்லி இந்த உணர்வு எடுத்தோம்னா அதே கணவர் இடத்துல நினைக்கும் போது அவருக்கு ஏதாவது இந்த நேரத்துல அவர் மேல இது வந்தது இப்படி எல்லாம் ஆயிருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற இந்த உணர்வு இருக்கக்கூடாது. ஆகவே நாம அந்த இடத்துல நினைச்ச மகிழ்ச்சியும் அது செக்டர் அந்த இதெல்லாம் இவருக்கு ஆகாத அந்த நிலை வரணும். மன உறுதி இதை எடுத்துடாது. அடுத்து தொடர்புள்ள போகும் இந்த உணர்வு உறுதி வருது. இந்த உறுதி வந்தால் நினைச்சு கணவரை அத்தமான சந்தர்ப்பத்தில் வந்து அவர் போகாம தடுக்கு. யமனிடமிருந்து சாவித்து தன் கணவனை மீட்கணும். துயரம் என்ற நிலையிலிருந்து துயரத்தை நீக்க உணர்வு எடுக்கப்படும் போது அவருக்கு அந்த மாதிரி நல்ல உயர்ந்த சந்தர்ப்பமும் அதிலிருந்து தப்பிப்பு நிலையும் மன உரிமை பெற வேண்டும் என்ற உணர்வை பதிவு செய்தால் நிச்சயம் அவருடைய எலக்ட்ரிக் எலக்ட்ரான் நாம சாதாரணமா ஒரு நோயாளியை அதுலேருந்து நண்பர்கள் சண்டை போடாம அமெரிக்காவில் இருக்கவங்க எப்படி இயக்குது? அடிக்கடி நோயாளி என்ன போகும்போது நினைச்சு அந்த நோயாளி நம்ம சொல்லிடுறோம். சொன்னப்ப அந்த நோயாளி அங்க இருந்தா அந்த வலுப்பெற்ற அந்த ஆன்மா நம்மகிட்ட வந்துடும். இதெல்லாம் உணர்வுகள். இந்த காந்தப்புலன் ஒவ்வொரு பொருளையும் கத்திரிக்காயில அந்த காந்தப்புலன் இருப்பதனால் அதை உணர்வு கொண்டு கத்திரிக்காயை விளையுது. அதாவது ஒவ்வொரு மிளகாயில அந்த காந்தப்புலன் எதை உணர்ச்சி கண்டதோ அது செடியின் தன்மை அதை கவர்ந்து அந்த உணர்வின் ரூபத்துக்கு ஒப்பது ரூபத்தை உண்டாக்குது. இப்ப சொல்றது இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கணவன் மனைவி ஒன்று சேர்த்து வாழ்ந்தாலும் குறைகளை கணவன் வெளிப்புறங்களில் வச்சு வர்றாங்க. அப்ப எப்படி அதிர்ச்சி பயம் இதை போன்று தோற்றுவிக்கிறது. அப்ப நம்ம மனைவிட்டு சொல்ல போகும்போது அது ஈஸ்வரன் இந்த துறை நட்சத்திரத்தை எடுத்து தன் உணர்வினை பெறணும். அவருக்கு மகிழ்ச்சி நல்ல உணர்வு பெறணும். அவ்வப்போ சிந்திக்கும் தன்மை வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவருக்கு ஒரு நல்ல மன ஒழுத்து அந்த சந்தர்ப்பம் நல்லதை ஆக்கும் உணர்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அப்படி நீங்க எண்ணி பாருங்க. அப்ப நிச்சயம் அந்த மாதிரி நினைச்சுன்னா திடீர்னு இந்த உணர்வுல நிச்சயம் சிக்கல் ஓடுது. அப்ப அந்த சிக்கல்ல இருந்து வரக்கூடிய நிலையில் நினைச்சது அது வராதபடி மனைவி உணர்வுகள் இந்த உணர்வு நினைச்சு மேக்னெட்டிக் இயக்கமும் நீங்க அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பஸ்ஸுக்கு போறோம்னாலும் கூட பஸ் ஏற விடாது. நீங்க அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த உணர்வு அலைகள் இங்க வருவாக்கி அந்த வண்டியை ஏற விடணும். அனுபவத்தில் பார்க்கலாம். சொல்றது பார்த்தாச்சும் இந்த பொன்னிச்சாமி இங்க இருந்தாங்க, நம்ம தியான வழி நம்பர். அப்ப வந்துட்டு போவாரு. போகும்போது இங்கேருந்து தொட்டமாடிட்டு போயிட்டு இருக்க போகும்போது பஸ் ஏறி இருக்கிறாங்க. பஸ் ஏறின உடனே பதட்டமா இருந்தது. அப்ப குருவே ஏன் இந்த மாதிரி எனக்கு பதட்டம் ஆகுதுன்ட்டு என்னமோ தெரியலன்னு சொல்லி அந்த உணர்வுகள் இறங்க சொல்லி உணர்வு இறங்கும்படி உணர்ச்சிகளை தூண்டிட்டு இருக்காங்க. அது இங்கேருந்து போனா அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்கணும்னு இறங்கி இருக்கிறாரு. கூட வந்தவங்க வந்து இதே அரிசியாக என்ன செய்திருக்காங்க, நீ என்னையா பைத்தியத்தனம் எவ்வளவு தூரம் டிக்கெட் ரேட்டு இந்த மாதிரி பார்த்து பஸ்ல போறதுக்கு பயந்துட்டு இருங்க. என்னமோ தெரியலப்பா எனக்கு சாமியார் சொல்லி கொடுத்தாரா
சாமியார் சொல்லி விட்டாங்க கூட்டமா இருக்குன்னு இறங்க சொல்லி அப்படின்னு கிண்டலா பண்ணிட்டு வந்துருக்காரு. அவர் இங்க அடிக்கடி வருவார். அவ்வளவும் அடிக்கடி இவர் சொல்ல போகும்போது இவர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்து இந்த ஸ்டாப் இறங்கணும், அடுத்த ஸ்டாப்பு போனோடனே கட்டாயமாவே கீழே இறங்க வச்சிருச்சு. அது இறங்கணுன்னு இங்க இருந்து போயிருக்கிறார். இந்த அடுத்த ஸ்டாப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பாலத்துல இருந்து அப்படி தூக்கி எரிஞ்சு கீழே இறங்குறேன். இந்த கிண்டல் பண்ணாம பாருங்க, அந்த படிவோரத்துல இருந்தாலும் அந்த பக்கமே சாஞ்சிருக்கு. அதுக்குள்ள சிக்கிட்டு தொடர் இழுத்து இது பண்ணி அடுத்த பஸ்ல இவர் ஏறி போறாரு. அடுத்த பஸ்ல ஏறி போனோன்னு என்ன ஆகி போச்சு, பொன்னுசாமி நீ சொன்னையே நான் கேட்கலையே, என்ன தூக்கிடப்பான எங்க பஸ் தூக்குறது அப்படின்னு கால வெட்டிதான் இருக்கும். இதாகி போச்சுல, இந்த மாதிரி இருக்குது. இப்ப இது என்ன ஆகி போச்சு, இது யாரோ போய் சொல்லியிருக்காங்க பொன்னுசாமி வந்த வண்டி கவுந்துருச்சுன்ட்டு. அவங்க மாமனார் செவிகள் மோட்டர் சைக்கிள் வந்திருக்காரு. ஏதோ சொன்னோடனே அவர் உணர்ந்துடிச்சு போயிருக்கிறார். அப்பா இவர் பார்க்க போகும்போது இவர் வந்து அடுத்த பஸ்ல இருந்தாங்க சிக்கிட்டு. அப்படின்னா மருமகன் எனக்கு சொன்ன அங்க முன்னாடி மருமகன் சொன்னது நான் கேட்கல, இந்த மாதிரி அவசரப்படுறானுங்க, அவர் கிண்டல் பண்ணானுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த உணர்வுகள் எதை ஏற்குதுன்னு சொல்றோம். அதே மாதிரி அவருடைய பையன் இந்த தியானத்தில் இருப்பாங்க. அப்பெல்லாம் காட்சிகளை கொடுத்துக்கிட்டு இருந்ததுல்ல, காட்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டியும் அவங்க தம்பியும் எனக்கு மைசூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. மைசூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சு, இந்த பஸ் அந்தம்மா நல்ல தியானம் பாட்டி நம்ம தியானத்துல இருக்கிறது அந்த ஒண்ணு என்னமோ ஒரு மாதிரியா இருக்காதப்பா அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பஸ் டிரைவர் ஓட்டுற பார்த்தாலே சந்தேகமா இருக்குன்னு பேரங்கிட்ட சொல்லுங்க. அட நீ ஏன் பாட்டி இந்த மாதிரி அந்த காட்சி இங்க இருக்கிறாங்க, இங்க இருக்க பார்ப்போம் அடிக்கடி இந்த மாதிரி பயத்தை சொல்லுங்க. இன்னொரு பெரிய பேரன் அவன் என்ன செய்யுங்க, ஏன் பாட்டி நீ வேணும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் கூட நிலைமை என்ன ஆகி போச்சு, அந்த பாஸ் ஒரு பள்ளத்துல கமந்துருச்சு. கமந்த உடனே என்ன ஆகி போச்சு, அப்ப அந்த கமரு போகும்போது ஈஸ்வரான்னு சத்தம் போடுறது. இந்த குரல் இந்த இன்னொரு பையன் காட்சி சொல்லிட்டு இருப்பானே, இந்த பையனுக்கு காட்சி உடனே சொல்லியிருக்கேன் ஆன்னு எந்திரிச்சிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு ஓடி போய் நம்ம பாட்டி வந்த பஸ் கமந்துருச்சு பேசாம தான் அடிச்சிருக்கிறார். நடந்த நிகழ்ச்சி. ஏன்டா இந்த மாதிரிலாம் காட்சி தெரிஞ்சா எல்லாம் போய் பேசக்கூடாது, அது நிஜமா தாங்கிற நீ என்ன இப்ப சொல்லிடுற, இப்ப சாமிகிட்ட போய் கேள் அப்படின்னு நடந்த நிகழ்ச்சி. அப்ப இந்த காட்சிகள் கொடுத்து அப்ப என்ன ஆயிப்போச்சு, ஒரு சொல்லிக்கிட்டு இருந்தா அடுத்தாவது பஸ்ல இருந்தவங்க அங்க அடிபட்டு இங்க இருந்திருக்காங்க. அடுத்த பஸ்ல வந்தவங்க வந்து இந்த சொல்றாங்க. சொல்ல போகும்போது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எல்லாம் இந்த மாதிரி அடிபட்டு கை கால எல்லாம் ஒழிஞ்சுட்டு இருக்கிறாங்க, உங்க பேரனும் உங்க அம்மாவும் உங்க அத்தையும் தப்பி இருக்கிறாங்க அப்படின்னு இங்க வந்து சொல்றாங்க. அவர் தான் சொல்றாரு, பட் இல்ல நாம சாமி என்ன சொல்ற பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க பொய் சொல்லலான்னு சொன்னீங்கன்னா என்ன தப்பு, நீ தியானத்துல இருந்தேன் அவங்க அப்பா ரெண்டு பண்ணேன். இது ஒரு சம்பவம். டாக்டர் கிருஷ்ணன் இருக்கிறாரு. இந்த மாதிரி தியான பையன் காட்சியில் இருக்க போகும்போது இதுக்கு பக்கத்துல 3 ட்ரெயின்கள் ஒண்ணு கூட மோதும். அந்த 3 ட்ரெயின் சொன்ன உடனே 2 ட்ரெயின் தாண்டா மோதும் டாக்டர் சொல்றாரு. 3 ட்ரெயின் எப்படி, அதான் 3 ட்ரெயின் மோதி கிடக்குது அப்படிங்கன்னா அவன் பேப்பர்ல வருங்கிறான். பேசாம வண்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணன் மறுநாள் காலையில பேப்பர் வந்த உடனே அப்ப அவர் சொல்றாரு, ஏன்னா அந்த 3 காட்சியின் தன்மைகள் வந்து கொடுக்க செய்யறதுக்கு முந்தி செய்தேன். ஏன்னா அந்த அணு உணர்வுல என்ன தப்பான வழியில பதிவு செய்யிட்டா உங்களுக்கு காட்சி எது வேணும், இந்த அருளிப்பெரும் அந்த ஒளியின் தன்மை காட்சியாகவே இருளை நீக்க வேணும்தான் அதை பூரா மாற்றி இப்ப கொண்டாடுறது. இப்ப என்ன செய்வார், யாராவது போகும்போது இந்த காட்சிகளை பற்றி தான் தெரியும். அப்போ ஒருத்தர் வந்தானே நல்லவனா கெட்டவனா பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப அவங்க கிட்ட கெட்ட புதியெல்லாம் நுகரவும் கெட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெட்டதெல்லாம் நுகர்ந்து வேணுங்க இன்னும் கொஞ்சம் கெட்டதா ஆக்கிடுவாங்க. நல்லவர் நம்ம கொடுத்த சக்தி எதுக்கு போகுது, இது நல்லவனா கெட்டவனா நம்ம ஏமாத்துவானா அப்படிங்கிறதுல எண்ணும் போது இந்த உணர்வு அவன் உடனே பூரா நாம இருக்கிற தப்பெல்லாம் நிறுத்திட்டு இப்ப கடைசியில் என்ன ஆகி போகும், நாம அறிவு செய்த கொடுத்த சக்தியை இறக்க செய்து துன்பத்தை தான் வளர்த்துக்கிறோம். அதனால் துன்பத்தை நீக்கிறதுக்கு காட்சி இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வும் அந்த அகண்ட அண்டத்தின் மண்டத்தில் உங்களை சேர்க்கிறதுக்கு தான் பெருசு இந்த ஆய்வாளர் மெம்பருங்கிறது. ஏன்னா முந்தைய காட்சிகளுக்கு கொடுத்தேன், அதை நம்ம எல்லாம் சாட்சிக்கு இந்த மாதிரி நடக்கும் அவங்களால அறிய முடியும்னு அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி கொடுத்தது.
நிறைய பேர் காட்சிகளை நிறைய சொல்லுவாங்க. அப்ப அது நடந்து இந்த மாதிரி தெரிஞ்சது, இந்த மாதிரி வந்தது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல வேற ஒண்ணும் வேண்டியில்லை. நம்ம இங்கதான் அம்பாசமுத்திரத்தில் எடுத்துங்களேன், காட்சிகளை கிடைச்சது. பையனுக்கு பச்சளை மூலிகை வந்தது, பல நோய்கள் அதை வந்தான். வெட்டினரி டாக்டர் தலைவலி நீரா வந்தது. அந்த பச்சளை தலைமாட்டில் வச்சோன்னா அது தலைவலி காணாம போச்சு. இல்லைன்னு ஒரு நாளைக்கு 12 ரூபா மாத்திரை. அதே சமயத்துல இந்த காட்சிகள் கிடைச்ச உடனே அண்ணாத்தா என்ன செய்தாரு, அதை கேடுறான் இதை கேடுறான் அப்படின்னு சொல்லி அவன் நிச்சயம் கேட்கறதுக்கு காசு கேட்கா. இந்த கொய்யாப்பழம் வருது, காசு வருதுன்னா நீ நிறைய சொத்து வேணும் கேடுறா அப்படின்னு. சொத்து வேணும் கேட்கிறேன்னா இவன் என்ன செய்யறாங்க, சினிமா போறதுக்கு காசு வேணும், காசு இல்லை நீ ஏன்டா காசு இல்லைன்னா அதுக்கப்புறம் 2 தரம் கேட்கறேன்னா உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு படுக்க சொல்லிட்டாரு. யாருங்க, குருநாத். பாயின் சொல்லிட்டு வந்து ஒரு 10 நாளைக்கு நீ பஸ் ஸ்டாண்ட்ல படுக்கணும், வீட்டுல படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். இதன் பாரு நான் அப்ப பஸ்ல இருந்து இறங்கினேன். என்னை பார்த்தோன்னே ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுது. அண்ணாத்தீங்க குருநாதர் என்னை தண்டனை கொடுத்தாருங்க. என்ன தண்டனை, என்னை பஸ் ஸ்டாண்ட்லயே படுக்க வச்சுட்டாருங்க. ஏங்க தினம் ராத்திரிக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் சம்சாரம் நானும் இங்க வந்து படுக்க சொல்லிட்டேன். என் சாமி இப்படி என்னங்க என்ன நான் என்ன செய்தேன், அது வேணும் இது வேணும் கேட்டேன். அவன் என்ன செய்தான், சினிமாவுக்கு போகணும் அதுக்கு வேணும் காசு கேட்டான். குருநாதர் சொல்லியிருக்காரு இல்லடான்னு சொன்னேன். அவர் இப்படி இன்னைக்கு தண்டனை கொடுத்தாருன்னு சொல்ல பஸ்ல ஐயா அந்த டாக்டர்ஸ் வரப்பும் இங்க வந்து ஈஸ்வரா குருஜான சரிய சத்தமும் நடந்த நிகழ்ச்சிகள் தான். ஏன்னா இந்த காட்சிகள் அந்த கொய்யாப்பழம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, இது ஒண்ணு அந்த காசுகள் வருது. அப்படிங்கன்னா ஆசை எங்க போகுது. அதே மாதிரிதான் அம்பாசமுத்திரத்தில் அந்த காட்சிகள் வந்து பச்சளையை வந்து பல வச்சு இருக்கிறவங்களும் அப்பா கூப்பிட்டு அவர் இது வருது அது வருது அப்படிங்கிறது சும்மா கேளுங்க கேளுங்க கேளுங்கன்ட்டு அவன் என்ன செய்யும் கேளுங்கன்னு சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் கிராக் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்பா நீ இந்த மாதிரி பண்ண 2 பேருக்குள்ள சேர்ந்த அது கிடைச்சது சரி. ஏதோ சந்தர்ப்பத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை நாம் பண்ணணும் அப்படின்னு இல்லாதபடி கடைசியில் அங்க அந்த இவ்வளவு தூரம் கிடைச்சது கைப்பற்றி கொண்டு வர முடியல. காட்சிகள் கொடுத்தோ பல பொருள்களை இதெல்லாம் இயற்கை சக்தி. அந்த இயற்கை சக்திகள் உறங்கி இந்த உணர்வின் தன்மை அப்படி விளையும். இவங்க உடலுக்குள் பதிவு செய்த உணர்வுகள் அகசின் அந்த உணர்வின் தன்மை இங்க கொடுக்க போகும்போது அந்த உணர்வு கையிலே அந்த இதில் வந்து கையில அந்த முன்னாடி உருவாகும். அவளுடைய உண்மையை தெரிவிச்சு முன்னெல்லாம் நான் இதுல அந்த கேதார்நாத் போயிருக்கும், பத்ரிநாத் போயிருக்கும் போது நம்ம இந்த படங்கள்ல சொல்லிட்டு போறோம், இந்த படத்தை பாருங்க ஏதாவது கிடைக்கும். அப்ப அந்த படத்துல இருந்து மருந்தெல்லாம் வரும். செய்யாதல்ல எல்லாம் செய்துட்டு இருந்தேன். இதெல்லாம் என்ன ஆகுதுங்க, கடைசியில் இந்த ஆசை வரும். நாம சொல்றேன் உண்மையை ஆசை போதும், உடல் ஆசை வரும். இதெல்லாம் நிறுத்தி காமிச்சணும் நிறைய பேருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க, இந்த சக்கரை விட்டா சக்கரத்தை வந்து ஏதோ மருந்து வருதாமே ஊதி வருதாமே. முந்தி நான் சக்கரை விட்டுன்னு அதெல்லாம் வருதுங்களா, எங்களுக்கு அதை வருமானு கேட்கறாங்க சிலர். எதுவுமே ஆசைப்படுது பாருங்க. இல்ல அதுல வந்து துணை நட்சத்திரம் அருள் வரும், உங்களுக்கு இருளி போக்கும், இந்த அருள் கிடைக்கும், உண்மையை அறிந்து கொள்ள போகணும். இதெல்லாம் வராதுங்களா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா பழைய ஆளுகளுக்கு சொல்லி இந்த மாதிரி சக்கரம்னா அதுல வரும் சொன்னா அந்த ஆளால வரக்கூடிய அருளை பெறவும் இல்லை, இந்த இருளை பெறவும் தான் கேட்கறாங்க. ஆசை என்ற ரொம்ப இருள் தானே. ஆசை என்ற ஒரு பொருள் வரப்போகும்போது மற்றவை சிந்திக்கின்றன. அப்ப இருளுக்கு தான் போறாங்க. அந்த அருளை பெற வேண்டி தெரிஞ்சுக்கணும், அந்த அறிவை தெரிந்தா அந்த ஒளிக்கு போறோம். ஏன்னா இதெல்லாம் நீங்க ஆயுள்கால நம்பரா இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளுக்கு எது தேவை, இது பெரும் சொத்து. கோடிக்கணக்கில் குவித்தாலும் கிடைக்காத சொத்து. அந்த கோடிக்கணக்கான உணர்வின் தன்மை இந்த உடலுக்கு பின் என்றும் ஏகாந்த நிலை. இங்க ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. நாம் எதுவுமே நம்மை அழித்திட முடியாது, என்றுமே நிலையானது. ஆக இந்த சரீரத்தை பெறுவதற்குத்தான் இந்த மனிதன் கடைசி நிலை இதுதான். அதனால ராமாயணத்துல தெளிவா கொடுக்குறாங்க. சீதா எங்க போகுது, சாப்பிட்ட சொத்தால உடல் போகுது, பூமி படுந்து மறுபடியும் இங்க மண்ணுக்கு தான் போகுது. மண்ணுக்கு போற உடலுக்கு ஏன் இந்த மாதிரி அவசரப்படும் ராமாயணத்துக்கு தெளிவா கொடுக்குறாங்க. உணர்வின் தன்மை சீதா, உணர்வின் தன்மை ஒளியின் அறிவாகவும் இருளுக்கு சிக்காத தன்மை கொண்டு விஷ்ணுடன் அப்ப அங்க போய் சொர்க்கம் அடையுது அப்படின்னு ராமாயணத்தில். இந்த ராமாயண கதையே உங்களுக்கு தெரியல. இப்ப நம்ம அவங்ககிட்ட சொல்லி எதை நிரூபிக்கிறது? சீதாபாரி இத்தனை பண்ண ராமபாரி சந்தைக்க அப்படின்னு இந்த சந்தேக உணர்வு தான் கொடுக்குறாங்களே தவிர உள்ளுக்கு எத்தனை மூலம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அறியாவிட்டாங்க. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் ஆயுள்கால மெம்பராக ஆகணும்னா எப்படி பேருக்கு மெம்பர் அல்ல, இயற்கையிலே ஆயுள்கால மெம்பர் ஆகணும்.
உங்க குடும்ப வாழ்க்கையிலோ நண்பர்களுடைய வாழ்க்கையிலோ இப்படி வரப்போகும்போது அருளை பெற்று அவங்க இருளை போக்கக்கூடியவர்களாக மாறும். உங்க சொல்லின் தன்மை பிறருடைய தீமைகளை நீக்கக்கூடிய நிலை இருக்கணும். உங்க சொல்லின் தன்மை அவரை சிந்திக்கும் தன்மை ஊற்றி அவங்க சிக்கல் வந்து மீட்டக்கூடிய சக்தியாக மாறணும். ஒவ்வொருவரும் அந்த நிலை மாறும். ஏன்னா இதுதான் ஆயுள் காலம் வந்த பெரிய தீமைகள் நமக்கு வராது, அருள் உணர்வை நமக்குள் பெருக்கும் சக்தி வரும். ஆக நீங்க மன உறுதி கொண்டு அருளை பெறுங்கள், இருளை அகற்றுங்கள் என்ற ஞானத்தை பேசி ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபக்குவ நிலை பெறக்கூடிய சக்திகளாக நீங்க மாறும். அப்ப அவர்களை பக்குவப்படுத்தும் போது அருள் உணர்வு நமக்குள் வராது. ஆக நம்ம பாசத்தால் உதவி செய்ய வேண்டிய உணர்வு வந்தால் அந்த வேதனை நிச்சயம் நமக்குள் வரும். ஆனால் வேதனை நீக்கக்கூடிய சக்திகளாக நீங்க மாறணுமே தவிர அருளை பெற வேண்டும், இருளை போக்க வேண்டும். இதனால்தான் நீங்க ஆயுள் கால நண்பராக அமையணும். நீங்க சாப்பிட்டு வாங்க, அடுத்து குளிச்சுட்டு அப்புறம் சக்கரத்தை கொடுக்குறேன், வாங்கிக்குவேன். இந்த மாதிரி நல்ல உணர்வுகளை பெறுங்க. ஏன்னா அடுத்த சந்தர்ப்பம் வரும்போது அடுத்தவங்களுக்கு சில இதுகளை தொடர் வரிசை வரும். அதை நம்ம கேசட் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லணும்னா உட்கார்ந்துருக்க நேரமே பத்தாது. நல்ல